புத்திஜனங்கிறத மீட்டிங் கொடுத்துருந்தோம்னா எல்லோரும் வந்துடும். இதேமாரி எல்லாருமே நம்ம சனிக்கிழமை வந்து எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும். நம்ம ஒற்றுமையாக எல்லா ஊர்லேயும் பேசி ரொம்ப முடிவு பண்ணி இதுவுமே வெற்றியோட எல்லாரும் எங்கள் ஊரில் வந்து ஒரு 30 வீடு தான் இருக்குது. 30 வீட்டில் வந்து ஒரு 20 வீடு மெட்ராஸில் இருக்காங்க. ஒரு 10 வீடு தான் இருக்குது. ஒரு பிரச்சனைன்னா எல்லாம் ஒன்றோட வருவாங்க. அதேமாதிரி எல்லா ஊரும் இதேமாரி இருக்கும். ரொம்ப நன்றி. ஊருடைய எழுதி உங்களோட பிரச்சனைகள் இருக்குது. நான் ஆலோசனை சொல்லியிருக்கேன். நான் தனிப்பட்ட முறையில் ஒரு வீட்டில் ஒரு சிலை அடித்தேன். 1,10,000 அடித்தோம். அதை ஒரு நாள் தான் வச்சோம். மறுநாள் மண்டாப்படி அன்னைக்கு தான் வச்சோம். மண்டாப்படி ஊர் கோயில் உண்டு. 3 நாள் அன்றைக்கி ஒரு நாள் தான் வச்சோம். அதுக்கப்புறம் அதை எனக்கு எடுத்து சொல்லிட்டாங்க. நான் போய் கேட்டேன் யார் எடுத்து சொன்னா அப்படின்னு. இல்லை சொல்லலை. அதுக்கப்புறம் கேட்டாங்க வீரப்பா வந்து தெய்வம், அதுக்கு ஒரு உரி ஏற்றணும், டெய்லி பூஜை பண்ணணும் அப்படின்னாங்க. நம்ம எடுத்து வந்து சமுதாயத்தை பண்ணிவிட்டு இருக்கு சொன்னாங்க. வீரபாவை வந்து எல்லாரும் சாதி கறி வந்து ஓட்டிருக்காங்க. அப்போ அவர் தான் சாமி ஆச்சு எப்படி சாதி கறி வந்து பற்றி தான் கேட்டேன். அதுக்கு நேரம் அப்போ இன்னைக்கு வீரபாவை சிலையை வச்சுட்ட நாளைக்கு வந்து ஆளாவச்சி சுடலை கொண்டு வந்து வைப்பான். அதுக்கப்புறம் முருகன் கொண்டு வந்து வைப்பான். இது ஒரு பிரச்சனையாக ஓட்டிருக்காங்க. அப்புறம் அடுத்த நாள் காலம் இளைஞர்கள் தலைவர் ஒரு ஆள் எனக்கு சொன்னாங்க. அப்பவும் நம்ம சமுதாயத்தில் மறைமுகம் தான் பேசுகிறாங்க. நான் மறைமுகம் தான் சப்போர்ட் பண்ண முடியும். இப்போ கூட நிற்க முடியாது. போய் பேச சொன்னாங்க. நான் போய் பேசுகிறேன். நம்பி நான் சொல்கிறேன். அந்த சிலையை கொண்டு போய் எடுத்து பையனாக போயிருக்கு. ராஜகோவில் கிராமத்தில் அம்மாவதான் அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு அங்கே வைக்கிறதுக்கு எதுவுமே முக்கியமாக கோயிலை எப்படி பேசலாம்னு கேட்டேன். அதுக்கு அதுக்கும் பாதுகாப்பு சொல்லலை. சிலை எடுக்கணும் எடுக்கல அப்படின்னு எடுத்து கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் பக்கத்து ஊர் தான் வச்சாங்க. அந்த கோயில்குள்ள அங்கேயும் ஒரு நாள் தான் வச்சாங்க. அதையும் எடுத்து போட்டாங்க. அப்புறம் சிலை கொடுத்து அவங்க சேர்த்தூரில் எனக்கு மனதில் வச்சுருக்காங்க. அதுலேருந்து நான் சட்டத்தையே போகிறதில்லை. இவ்வளோ தூரம் பண்ணிட்டு நம்ம கஷ்டப்பட்டுட்டாங்க அப்படின்ட்டு நம்ம போகிறதில்லை. பக்கத்தில் கூட்டனால வந்தேன். சகோதரர் வந்து என் அலுவலகத்துக்கு வந்து சொன்னார் இந்த விஷயத்தை. வீரபாவு சிலையை வந்து வைக்க முடியல, அதுக்கு வந்து தலைவர் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. ஒரு இடத்தின் அடையாளம் வீரபாகு சேனை தலைவர். அந்த வீரபாகு சேனை தலைவருக்கு இந்த இடம் இல்லை. இவர் என்ன தலைவர்? இவர் ஒரு தலைவரா இருக்கக்கூடிய தகுதி இவருக்கு இருக்கா? கண்டிப்பா கிடையாது. இப்போ வந்து சேத்தூர்ல ஒரு மண்டபத்துல கொண்டு போய் அந்த வீரபாகு சிலையை வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு ஓரத்துல கொண்டு போய் வச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட வீரபாகுவின் இடத்தின் அடையாளம் தான் நம்ம அடையாளம். அந்த அடையாளம் மறுக்கப்படுகிறது, மறைக்கப்படுகிறது. இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமான விஷயம். இப்படி நிறைய கேவலமான விஷயங்களை இந்த தலைவர் சொல்லக்கூடியவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை பத்தி அடுத்த தலைவர் விளக்குவாரு. நானும் சில வரிகள் சொல்லுவேன். பின்னாடி நம்ம சமுதாய இளைஞர்கள் தலைவர்களும் பின்னாடி நின்றுட்டு சப்போர்ட் பண்ண முடியாது. வேணா நான் வேற ஏதாவது சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு கூட யாருமே முன்னும் வரல. ஊரில் யாரும் ஒத்துக்கல. நீங்கள் சிலை எடுத்துக்கு அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அன்னதானம் பண்ணுறதுலாம் நீங்கள் இருக்கீங்க, நானே அன்னதானம் பண்ணுவாங்க. சகத்தில் வந்து அன்னதானம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சிலை எடுத்தது நம்ம தெரியாத அப்படின்னா அது சாதி வெளியாக மாறிடும். அது ஸ்கூலு அப்படின்னு சொல்லி பிரகடிச்சிட்டாங்க. அது வெளியாக பள்ளிக்கூடம் இதுதான் மேலே மாநில வச்சுருக்காங்களா நமக்கு வந்து பெரிய சொல்லிக்கலாம். விருப்பத்தை பற்றி யாரும் அப்படி சாதி யாருக்கும் சாதியும் தெரியாது கேட்குறது. அப்படி பற்றி தான் பண்ணி தான் கேட்டேன். அதில் வந்து போச்சு வச்சது கொண்டு போய் இன்னைக்கு ஒரு நாள் நம்ம மன்னாடி அப்படி கீழே இசையில் வந்தாலும் பார்த்தாங்க எடுத்து கேட்டாங்க. யாரும் பண்ணாலும் நடிச்சு அப்படின்னு யார் கேட்டு அடிச்சுக்கிறாங்க. நாங்கள் தனிப்பட்ட முறையில் இருக்கல. வந்து கேட்டோம் அடிக்கலாமான்னு கேட்டேன். ஒரு ஆசிரியர் பார்க்கணும் அப்படின்னாங்க. நாங்கள் அடிக்க மாட்டோம்னு நினச்சிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. அடிச்சதுக்கப்புறம் வைக்கக்கூடாது இல்லை அந்த மாதிரி அவங்களே சுற்றி சொன்னாங்கன்னா நான் இருக்கோம்னா எங்கள் மாமா இருக்கிற அப்பா அப்போ அவங்க முறை போர்டு
வெளியில பப்ளிக்கா வைக்க வேண்டாம், நம்ம ஒன்றும் அரசியல் தலைவர் இல்லை. ஆனா நமக்குண்டான மனத்திலையும் மண்டபத்திலையும் எதுக்கு நீங்க அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது சில ஒரு ஊருக்கு மட்டும் மாறி வரல, 3 ஊருக்கு பிரசன்ட் சிலை வைக்கிறது, சிலை கொடுக்க அதாவது நம் இனத்தின் குலக்கடவுள நம்ம தலைவரை வெளியே விட்டு, அதாவது நம்ம இப்போ புது இடத்துல வைக்கல, நம்மளோட சமுதாய மண்டபத்தில் நம்மளோட அனுபவிக்கிறோம். அதுக்கு என்ன சொல்றாங்க, இல்லை நீ சாதியை கொண்டுங்கிற, நீ மண்டபத்தை எடுத்து போக்கிட்டு ஃபர்ஸ்ட் இளஞ்சி வந்துச்சு, அதுக்கப்புறம் வடகரை வந்துச்சு, அதுக்கப்புறம் தகுதி கேட்டு வருங்கிறானே சிலை. அதாவது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய்க்கு தனிப்பட்ட முறையில் தம்பி சிலை செஞ்சு, அதாவது நான் எல்லாருமே ஒரு ஆசை இருக்கும், ஒவ்வொரு இடத்துல சிலை இருக்கு, நம்ம சமாஜத்துக்கு ஒரு சிலை வேணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பார்த்து அந்த சிலையை ரெடி பண்ணி ஊருக்கு கொண்டு வந்தா, நீ உன்னை யார் செய்ய சொன்னா அப்படின்னு ஒரு முத்திரை குத்தி நீ ஒரு அவர் மேலே ஒரு என்ன சொல்றதுன்னா, நீ சமுதாயம் நீ அப்படிலாம் நீ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்தி சமுதாயத்தை பெருக்கிற அளவுக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ தம்பி சொல்றேன், அண்ணே இந்த சிலை வந்து ஒரு இடத்துல இருக்கும், அதாவது தெய்வத்தோட மறுபேர் திருப்பையா. அப்போ அந்த இடத்துல ஒரு இடத்துல ஊரா போயிருந்துச்சு, இவன் இருந்துச்சு, வடகரை இருந்துச்சு, ஒவ்வொரு ஊருக்கா போயிடுச்சு. அப்போ தம்பியோட ஆளுங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்னென்ன அதாவது ஒரு சிலைங்கிற சாமி ஒரு இடத்துல வச்சு கும்பிடுன்னு கொண்டு வந்தா இது ஊர் தான் அனுப்பிக்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்லையும் ப்ரெஷர் இருக்கும். அதாவது ஒரு ஊரில் கோயம்புத்தூர்ல கொண்டு போகிறாங்க, கொண்டு வந்தோன்னா வைக்கலாம் அப்படின்னா அங்கே போலீஸ் வந்து மிரட்டுறது, வடகரை ஸ்டேஷன் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து உங்களை யார் சிலை வைக்கிறா ஏன்னா, அதாவது பொது இடத்துல வைக்கிறத அனுமதி, தான் இடத்துல வைக்கிறதுக்கு தன்னோட ஒரு சாமி சிலை வைக்கிறதுக்கு யார்கிட்ட அனுமதி கேட்கணும்னு எனக்கு புரியல. அப்பவும் யார் அப்படின்னு சொன்னா அவங்க கவுன்சில் மூலியமா நம்ம கேட்டோம், சார் எங்க அப்போ இல்லப்பா உங்க சமுதாயத்திலேருந்து சொல்றாங்க, உங்க சமுதாயத்திலேருந்து சொல்லிதான் நாங்கள் வந்திருக்கோம், இது உங்க சமுதாயத்தில் தலைவர் சொல்ல போய் தான் எங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கு, அதனால சிலையை கொண்டு வந்தாங்க, ஜாதி பிரச்சனை கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு துன்பத்தை கொண்டு வர்றாங்க. அதனால தான் அதுக்கப்புறம் அந்த சிலையை சேத்தூர் கொடுத்தோம். சேத்தூரில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மண்டபம் உருவாக்கி அது ஒரு இடத்துல சிறப்பான பூஜை நடத்திருக்கு. எதுக்கு சொல்றேன்னா, அந்த இடத்துல அவரோட மனநிலை எப்படி இருக்கும், ஒரு சிலை வந்து செய்யறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கி ஒரு இடத்துல நம்ம ஊரை வைக்கணும், ஏன்னா எல்லாருமே நம்ம ஊரை வைக்கணும், நம்ம சிலை சொன்னா நம்ம ஊரை வைக்கணும்னு ஆசைப்படுவோம். அந்த சிலை ஒவ்வொரு ஊரையும் சுற்றப்படும். அப்போ அந்த இடத்துல இருந்து அவர் மனநிலை எழுதி பார்த்தோம்னா, அப்போ அவருக்கே தோண்டி என்னன்னே சமுதாயமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தம்பி போயிட்டாங்க. இல்லை இதெல்லாம் மாற்றத்துக்கான சில விஷயம் எடுத்துக்கோ, நீங்கள் தைரியமாக இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சிலை ஒரு இடத்துல நீங்கள் விருதுநகர் மாவட்டம் சேத்தூரில் இருக்கு சிறப்பாக அதை பூச்சிக்கணும் தலைவர் நடத்தி. அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, இனிமேல் அந்த ஒரு எந்த தவறு நடக்காது, அதற்கான ஒரு தீர்மானமே தலைவர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் தவறு நடக்கும்போது தான் அங்கேருந்து வந்து உருவான். அவர் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்க விஷயம் சாதாரண விஷயம் எனக்கு இன்னைக்கு தெரியும். இது வந்து பெரிய அளவில் ஆகும். இப்போ ஒவ்வொரு சமுதாயத்திலையும் வந்து நாளைக்கு ஆட்சிகளும் மாறினா ஒவ்வொரு சமுதாயத்திலையும் வீரபாவோட சிலை கண்டிப்பாக வைக்கிறதுங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கினா என்ன பண்ண முடியும்? நம்ம சமுதாயத்திற்கு வந்து நம்ம சமுதாயத்தில் நம்ம சங்கத்தில் நமக்கு பாத்தியப்பட்ட இடத்துல ஒரு சிலை வைக்கிறதுக்கு ஏன் முடியாது? நாளைக்கு ஆட்சியும் மாறினா சங்கத்தில் என்ன பண்ணான்னா, வீரபாவு படத்தை போட்டுக்கோ, ஆனால் வீரபாவு சங்கத்தில் போடாது அப்படிங்கிறாரு. அது எல்லா சங்கத்திலே நடக்குது. நம்மளோட வீரபாவும் போட வீரபாவு சங்கத்திலும் போட என்ன தப்பு அப்படிங்கிறத கேட்டால் அது நம்மளே எதிர்பார்த்தாங்க. நண்பர் ஆரம்பிச்ச விஷயம் காலப்போக்கில் வந்து கண்டிப்பான ஒரு குறுகிய காலத்தில் எல்லா சமுதாயத்திலையும் எல்லா சங்கத்திலையும் இந்த சிலை இருக்கும். அதுக்கு புள்ளி வச்சிருந்தீங்களா இருப்பீங்க. நீங்கள் ஒரு அதாவது அவர் சொல்ற ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தீங்களா? என்ன சொன்ன மாதிரி நமக்கு முப்பாட்டம் பேர் தெரிஞ்சிச்சுன்னா ஒரு பத்திரிகை அடிக்கிறீங்க, ஒரு விழா கொண்டாடுறீங்க அப்படின்னா முப்பாட்டம் பேர் போடுவோமா மாட்டாங்க? போடுறோம். என் முப்பாட்டம் பேர் எனக்கு தெரியும், அவனால தான் நான் வந்தேன் அப்படின்னா முப்பாட்டம் பேர் தெரிஞ்சு போடத்தான் செய்வோம். அவன் பேரை போடக்கூடாது, பேரை போட்டால் செலவாக்க கூடாது. என்னங்க அது சாதி வெறி கிரியேட் பண்ற? நாம போய் எந்த சாதி நம்ம எந்த சாதி சண்டை போடுறோம்? நாம யாரோட சண்டை போட்டிருக்கோம்? நம்ம வரலாறு பட்டி பார்த்தா தெரியும் நம்ம யாரோட சண்டை போட்டிருக்கோம். அடுத்த கட்சிக்காரங்க அந்த தென்காரமுடியெல்லாம் கிடையாது. அரக்கர்களை எதிர்த்து மக்களை வாழ விடாமல் துன்புறுத்துவ ஒரு அரக்க குணத்துல இருந்து அரக்கனை அழைத்தது நம்ம
நம்ம சண்டை போட்டுருக்கிறோம். நரகாசுரோட மாதிரி ஒரு ஆளுங்களை அழிச்சு தான் நம்ம போர் பண்ணி சண்டை போட்டு வின் பண்ண ஒருத்தரோட முப்பாட்டனோட பேரை போடுறதுக்கு நம்ம மாநில தலைவர் விட மாட்டேங்கிறார். எப்படி நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்காம நம்ம வேலையை பார்த்தா இன்னைக்கு அண்ணன் ஒருத்தர் எப்படி மனசுல இருந்து இருப்பாரு. இத மாதிரிதான் நீங்க ஒவ்வொருத்தரோட அப்ப இப்படி ஒவ்வொருத்தரா போனோம்னா நாளைக்கு காணாம போயிருவோங்கிற தூரங்கிறது ரொம்ப தொலைவில் இல்லை. தவறு செய்தவங்க கூட தப்பு இல்லை. முன்னெடுத்து ஒருத்தர் வரணும் பாதிக்கப்படும் போது அவர் பின்னாடி பக்கபலமா இன்னைக்கு அண்ணன் சொன்ன மாதிரி அவர் மனசு அப்படிங்கிற முகத்தை பார்த்தாலே தெரியும். இன்னைக்கு அண்ணன் விஷயத்த பார்க்கும்போது தெரியும். உதாரணத்துக்கு அண்ணன் சொன்ன ஒரு விஷயத்த நாளைக்கு தமிழகம் முழுவதும் எந்தெந்த சங்கத்துல வந்து நம்மளோட வீரபாகு சாலை நிறுவப்பட்டாலும் முதல் விதை நீங்க போனதா தான் இருக்கும். முதல் ஆரம்பத்தை யாரும் சொல்லும்போது முதல் சில வரும்போது நீ வரலாற்று நிச்சயமா என்ன பண்ணுவீங்க? நீங்க வருத்தப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க. உங்களுக்கு இந்த இயக்கம் பின்னாடி எல்லாரும் நிற்கிறாங்க, நாங்களும் உங்க பின்னாடி நிற்போம். அந்த சிலையை நிறுவதற்கு உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்படும். எல்லாரும் சேர்ந்து நீங்க முதல்ல சுத்தப்படுத்த செஞ்சீங்க. அடுத்து நீங்க உங்களுடைய மனக்குறைய நிறைவேற்றுவதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து இதை செஞ்சு தருவோம். நீங்க சந்தோஷமா இருக்க. நீங்க விதையை போட்டீங்க, கண்டிப்பா மரம் வரும். ஒரு சின்ன ஒரு தகவலோடு தெரிவிக்கிறதுக்காக சொல்றேன். சிறந்த ஒரு வரலாற்று ஆய்வாளர், தான் பிறந்த இனத்தினுடைய வரலாற்றினை வந்து எந்த கோணத்துலாம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் எடுத்து இந்நாள் வர திரைமறைவில் நம்முடைய வரலாற்றினை எடுத்து கொடுத்த ஒரு சிறந்த சுந்தரசேகர தலைவர் அவர்களுடன் இணைந்து ஒரு வரலாறு மீட்பு குழு என்பதனை ஆரம்பத்தில் உருவாக்குறதுக்கு இருந்த ஒரு டீம்ல தம்பி ஒரு ஆளு. நம்மளுடைய சமுதாயத்தினுடைய வரலாறு என்ன, எல்லாருமே வந்து மகாஜன சங்கத்தை மட்டுமே ஒரு நம்முடைய வரலாறாகவே பார்த்து கொண்டிருப்போம். கிபி 2ஆம் நூற்றாண்டை கடந்த ஒரு சமுதாயம் இந்த சேனைக்குடைய ஒரு சேனை தலைவர் எந்தெந்த காலகட்டங்களில் நம்ம எப்படிலாம் நம்மளுடைய சமுதாயம் பிரிந்து வாழ்ந்திருக்கு அப்படிங்கிறத முன்னாடி பேசுறதுக்கு இன்னைக்கு திருமலையபுரத்திலிருந்து வருகை தந்திருக்காங்க. இந்நாள் வரை எந்த ஒரு ஸ்டேஜ்லையும் அவர் இறந்தது கிடையாது. கண்டிப்பான முறையில் இப்படியே என் சமுதாயத்தை விட்டோம்னா நான் பிறந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னால் எதுவுமே சொல்ல முடியாமல் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தில் இங்கே வந்திருக்கிறாரு. அவருக்கு இந்த சமயத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாரும் அவர் செய்யக்கூடியதை கொஞ்சம் தயவு செய்து காது முதல் கேட்க முடியாத பொழுது கேட்டுக்கொள்கின்றோம். எல்லாருமே உங்களுடைய செல்லை சைடில் போடுங்க ப்ளீஸ். எது செய்வதற்காகவும் இங்கே வரேன். உங்களுக்கு இந்த சமுதாயத்தை பற்றிய ஒரு சிறு போதனையை வந்து தெரிவிக்கிறதுக்காக இன்னைக்கு சிறு போதனை அவர் வந்து சொல்ல போறாரு. தயவு செய்து எல்லாருமே செல்ல சைக்கிளில் கொண்டு போங்க. ஒரு 5 நிமிஷம் காது ஊற்றி கேளுங்க ப்ளீஸ்.